Hello friends, welcome to Taj Beauty Recipe. இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா நம்மளோட கண்ணு கீழ இருக்கிற கருவளையங்களை போக்கக்கூடிய ரொம்ப சிம்பிளான ரொம்ப எஃபெக்டிவான ரெமெடியை தான் பார்க்க போறோம். கருவளையம் எதனால ஏற்படுது அப்படினு பாத்தீங்கன்னா தூக்கமின்மை, ரொம்ப நேரம் ஃபோன், கம்ப்யூட்டர் யூஸ் பண்றது, அது மட்டும் இல்லாம மன அழுத்தம், சன்டன், உடல்ல நீர்ச்சத்து கம்மியா இருக்குது. இன்னும் சில காரணங்களால கூட கருவளையங்கள் ஏற்படலாம். இந்த ரெமெடியை நீங்க 3 நாள் தொடர்ந்து எடுத்துட்டு வரும்போது கண்டிப்பா உங்களோட கருவளையங்கள் இருந்த இடமே தெரியாம போயிடும். உங்களுக்கு இதை யூஸ் பண்ண ஆரம்பிச்ச 1-2 நாள்லயே உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட் வந்து தெரியும். இப்போ இந்த ரெமெடியை எப்படி பண்றது அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் எங்களோட சேனலை பார்க்குறீங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற ஒவ்வொரு லேட்டஸ்டான பியூட்டி ரெசிபி வீடியோஸும் உங்களோட நோட்டிஃபிகேஷன்ல வந்து சேரும். இந்த ரெமெடியை பண்றதுக்கு ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கோங்க. இதில் நான் இன்னைக்கு பான்ஸ் பவுடர் எடுத்துருக்கிறேன். உங்கள் வீட்டில் நீங்கள் என்ன ஃபேஸ் பவுடர் யூஸ் பண்ணுறீங்களோ அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இதில் நம்ம ரோஸ் வாட்டர் சேர்த்துக்கலாம். ரோஸ் வாட்டர் பார்த்திங்கன்னா நம்மளோட கண்ணு கீழே இருக்கிற கருவளையங்களை போக்கி நம்மளோட கண் பக்கத்தில் இருக்கிற சுருக்கங்களையும் போக்கக்கூடியது. இந்த பவுடரை மிக்ஸ் பண்ணுற அளவுக்கு ரோஸ் வாட்டர் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இதில் விட்டமின் இ கேப்சூல் ஒன்று சேர்த்துக்கலாம். விட்டமின் இ ஆயில் பார்த்திங்கன்னா கருவளையம் ஏற்படுறதுக்கு காரணம் எதுவாக இருந்தாலும் அதை சரி செய்கிறதுக்கு இந்த விட்டமின் இ ஆயில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்படி மிக்ஸ் பண்ண இந்த பேக்கை நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி 3 நாட்களுக்கு தொடர்ந்து உங்களோட கண்ணு கீழே அப்ளை பண்ணிட்டு வாங்க. 3 நாட்களில் உங்களோட கருவளையங்கள் மறைய ஆரம்பிச்சிடும். கருவளையத்துக்கு இன்னொரு முக்கியமான டிப்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய தண்ணி குடிங்க. அது மட்டும் இல்லாமல் கரெக்டான டைமுக்கு தூங்கி கரெக்டான டைமுக்கு எந்திரிங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட இந்த டிப்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை என்னோட கமெண்ட் பாக்ஸில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.